என்னங்க இது சாட்டர்டே வரைக்கும் வந்துருச்சு, இன்னும் ஆதிரிக்கு என்னாச்சுன்னு சொல்ல மாட்டீங்களே. ச்சே, நம்மள மாதிரியே ஆதிரி மேல இருக்க லவ்ல கரிகாலனும், ஆதிரியால கிடைக்க போற பணத்து மேல லவ்வா இருக்க ஜான்சி ராணியும் அடிக்கிற வெயில்ல ஆதிரி அட்மிட் பண்ணியிருக்க ஹாஸ்பிட்டல்ல தேடி அலைஞ்சி ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆதிரியை பார்க்க வந்தாங்களா இல்லை ஹாஸ்பிட்டலில் உட்காந்து விருந்து சாப்பிட வந்தாங்களான்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் கீழே உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நாங்களாம் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி வந்து நிக்கல, உங்க அண்ணன் தானா வலுக்கட்டாயமா கூப்பிட்டு வெத்தலை பாக்கு மாத்தி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஜான்சி பாயிண்டா பேச, ஆமா நான் என் பொண்டாட்டியை பார்க்க வந்தேன் அப்படின்னு கரிகாலன் சொல்ல, அட யாருப்பா இவரு, அந்த அம்மா இவ்வளவு பாயிண்டா பேசிட்டு இருக்கு, இவரு வந்து நடுவில் காமெடி பண்ணிட்டு. கரிகாலன் பேசினது நமக்கு வேணா ஃபன்னா இருந்திருக்கலாம், ஆனா சக்திக்கு ஆதிரியோட அண்ணனா வந்துச்சே பாருங்க கோமம். யார்டா நீ கோமாளி, எங்க வந்து யாரை பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்க, அடிச்சு வாயெல்லாம் உடச்சிடும், ஒழுங்கா பேசு அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருந்தாரு. வசி சிட்டிக்கு கோவலாம் வருது பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு சக்தியோட பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா இருந்துச்சு. பட் இந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அருண் தம்பி அமைதியா நின்றுட்டு இருக்காரு. தம்பி நீங்க இங்க இவ்வளவு அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க, அங்க உங்க அரசு அண்ணா கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்காரு. நமக்கு நல்லது பண்றேன் அப்படிங்கிற பேர்ல 4 பேர் அலைவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வந்து கதிர் அருண் அடிச்ச வீடியோவை எடுத்து அருணோட அண்ணா அரசு கிட்ட போட்டு விட, அதை பார்த்து காண்டான அரசு அருணுக்கு கால் பண்ண, அருண் தான் அங்க சோகத்துல பதட்டத்துல போனை கார்லயே வச்சுட்டு போயிட்டாரே. பட் அரசு இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கக்கூடாதுங்க, தம்பி அடிச்சுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. குணசேகரன் வீட்டுக்கு போலீஸ் போய் கதிரை ஸ்டேஷன் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு கூப்பிட, ஏய் இந்தப்பா நாங்களாம் எவ்வளவு பெரிய ஆளு, அது தெரியாம யாரு வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிடுற அப்படின்னு குணசேகரன் கெத்தா சொல்ல, நீங்க யாருன்னு தெரிஞ்சுதான் சார் பேசிட்டு இருக்கோம், உங்க தம்பி அனுப்பி விடுங்க அப்படின்னு போலீஸ் கழுவி ஊத்த, சரி சரி முன்னாடி போங்க நான் அழைச்சி பின்னாடியே வர அப்படின்னு கெத்த விட்டு கொடுக்காம மனுஷன் சமாளிச்சிட்டு இருந்தாரு. சரி ஹாஸ்பிட்டல்ல அந்த சண்டையை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோமே, என்ன நடக்குதுன்னு பாப்போன்னு போய் பார்த்தா அடித்தடி சண்டையில இறங்கியிருக்காங்க. அதுக்குள்ள அங்கேயும் போலீஸ் வர, அந்த இடத்துல போலீஸ் வந்தது யாருக்கு ட்விஸ்டோ இல்லையோ நம்ம ஜான்சி ராணிக்கு பயங்கரமான ட்விஸ்ட்னே சொல்லலாம். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு போலீஸ் கேட்க, ஜான்சி ராணி திருன்னு முழிக்கும் போதே தெரியுது ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. மண்டே தான் ஜான்சி ராணியோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது வெளியில வரப்போகுது. பட் மண்டே வரைக்கும் சஸ்பென்ஸ் வைக்காம ஆதிரி பொழைச்சிட்டாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு ஆதிரியோட ஃபேன்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மண்டே எபிசோடுக்காக நீங்க எல்லாரும் எவ்வளோ எகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. ஆண்களுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் எப்பயுமே வாழ்க்கையில் இருக்கும்க்கா. வீட்டை மீட்கணும், சினிமாவில் வரணும் அப்படிங்கிறப்ப அமிர்தம் இல்லாமல் அந்த பக்கம் போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் பாக்கியலட்சுமியை இதெல்லாம் தப்புடான்னு பிடிச்சி இழுத்துட்டு வராங்கல்ல, இது வந்து ஒரு அம்மாவா, ஒரு மனைவியா, ஒரு தங்கையா, ஏதோ ஒரு உறவில் வந்து பெண் வந்து ஆணை வந்து வழிநடத்திக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, அது இவ்வளோ முக்கியமான விஷயம் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா ஆம்பளை பசங்க வந்து டக்குன்னு ஒரு முடிவெடுப்பாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம பெண்கள் வந்து நிதானமாக பொறுமையாக யோசித்து நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி இது எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆம்பளை பசங்களுக்கு அது மாதிரி எல்லோரும் யோசிப்பாங்களா, எல்லோரும் அப்படி இருப்பாங்க, ஒரு சிலர் யோசிக்கலாம். அந்த ஒரு சிலர் யோசிக்கிறது வந்து சின்ன வயசுலேருந்து அவங்கள சொல்லி வளர்த்து அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருந்தால் மட்டுமே அவங்க அந்த மாதிரி இருக்க முடியும். நிறைய பசங்களுக்கு வந்து உண்மையிலே ஆம்பளை பசங்க பாவம் தான், எல்லோரையும் நம்பிடுவாங்க. நம்புறது ஒன்று, ஒரு இன்னசென்ட் சொல்ல முடியாது, நம்புறது, மற்றபடி இரக்க மனசு, இதெல்லாம் ஆம்பளை பசங்ககிட்ட நிறையா இருக்கும். அதனாலேயே நிறைய இடத்துல போய் அவங்க ஏமாந்துரும் போயிடுறாங்க, ஏமாற்றிட்டும் வந்துடுறாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து பெண்களுக்கு அனுபவத்தில் நிறையா விஷயங்கள், அனுபவம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம குடும்பத்தில் வந்து பெண்கள் வந்து எல்லோரையும் பார்த்து வளர்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரியும். பசங்களுக்கு அப்படி அந்தளவுக்கு குடும்பத்தில் இருக்காங்கன்னா அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, அவன் வர போகிறான், அவங்க இவங்க வேலையை பார்ப்பாங்க, சாப்பிடுவாங்க, அந்த ரொம்ப அவங்களோட மற்ற விஷயத்தில் வந்து இது பண்ணிக்குருவாங்களான்னு தெரியல. அதனால் பெண்களுக்கு தெரியும், அதை சொல்லி வழி நடத்துறதுங்கிறது நல்ல விஷயம். நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் அடிபட்டு கேட்பாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி இப்போ எழிலுடைய கல்யாணம் மிகப்பெரிய குழப்பத்தில் மாட்டி தவிக்குது. பாக்கியலட்சுமி இருக்கிற வேகத்தை பார்த்தா வர்ஷினி இறக்கி விட்டு அமிர்தா வைத்து தாலியே கட்ட வச்சுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலைமையில் சீரியலே தவிச்சுக்கிட்டு இருக்கு. செல்வி வந்து இங்கே என்ன விரும்புகிறாங்க, என்ன நடக்கணும்னு விரும்புகிறாங்க செல்வி? இல்லை, இதில் ரெண்டுமே நம்ம இதாக யோசித்தோம் அப்படின்னா, ஒன்று அமிர்தாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா வர்ஷினிக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் கொடுத்து ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. இல்லை வர்ஷினியை கல்யாணம் பண்ணால் தான் இவன் நல்லா இருப்பான்னு பாட்டி நினைக்கிறாங்க. அது எல்லாரோட எல்லா பெண்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்களோட ஆசை அப்படி தான் இருக்கும். நம்ம பிள்ளை நம்ம பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. இது எல்லாம் சுயநலமாக தானே விரும்புவாங்க. நம்ம பையன் அவங்கள மேரேஜ் பண்ணால் அவனுக்கு ஒரு லைஃப் ஃபியூச்சர் படம் பண்ணுவான், அவனோட நல்லா இருக்கும், அவனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அப்படி தான் விரும்புவாங்க. அவங்க விரும்பினது நடந்தாலும் ஓகே தான்.
இந்த பக்கம் யோசிச்சிருக்கும் போது பாவம் அமிர்தாவுக்கு ஒரு தப்பான ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு லைஃப் கிடையாது, ஒரு குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. நிறைய பெண்களுக்கு இது மாதிரி பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். சமூகத்தில் எத்தனை பேர் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஒரு குழந்தையோடு இருக்கிறவங்கள. அதை தான் நான் சொன்னேன். ஆம்பளை பசங்க ஓகே, அந்த இரக்க மனசு சரி ஓகே, இது மாதிரி புரட்சி பண்ணணும், புரட்சிங்கிறத விட அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். வீட்டில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி அதையும் பண்ணி வைக்கணும். ரெண்டுமே ஓகே தான், ரெண்டுமே கரெக்டாக வழி நடத்தி யார் மனசையும் புண்படுத்தாமல் யாரோட இதுவும் இல்லாமல் அதை நடத்தணும் அப்படி. இது நான் சீரியலில் சொல்லலை, ரியலில் சொல்கிறேன். சரியா? ஆமாம். ஏன்னா சீரியலில் இப்போ செல்வி யார் டீம்? இப்போ அமிர்தா பக்கம்தான். யார் டீம் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே பெண்கள் பாவம். இவளும் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டா, அவளும் ஒரு பொண்ணு. இவளும் பாவம் இவனை நம்பி ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்திருக்கா. ஆனால் என்ன ஒரு விஷயம், வர்ஷினிக்கு வேணும், இந்த மேரேஜ் வேணாம் அப்படின்னு போனால் வர்ஷினிக்கு இன்னொரு மாப்பிள்ளை கண்டிப்பாக கிடப்பான் அந்த பொண்ணுக்கு. ஏன்னா அவள் சின்ன பொண்ணு, இது கல்யாணமே முடியல, என்ன கல்யாணம் நிற்கிது அவ்வளோதான், அவளுக்கு கிடப்பான். ஆனால் அமிர்தாவுக்கு இந்த லைஃப் போயிடுச்சுன்னா இன்னொரு லைஃபுங்கும்போது அவர் வெக்ஸ் ஆயிடுவா. ஐயோ நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டில் ஒன்று நினச்சி ரெண்டாவது ஒரு வாழ்க்கையை நம்ம நினச்சி எதிர்பார்த்தோம், அதுவும் ஏமாற்றிட்டோம், இனிமேல் ஐயோ ஆம்பளை வர்க்கமே நம்மளுக்கு வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோணும். அதனால் அந்த பொண்ணுக்கு இன்னொரு லைஃப் வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இப்போ அமிர்தாவுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா வர்ஷிக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன்னா அந்த ஆப்ஷன் அவளுக்கு வாழ்க்கை இருக்குது, கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது நிறையா. இந்த பொண்ணுக்கு இதுதான் இது. ஏன்னா அது இல்லாமல் இவளை பற்றி எல்லாமே தெரிஞ்சு ஒரு குழந்தையோட இருக்கான்னு தெரிஞ்சு எழில் அவளை லவ் பண்ணி வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு கணவன் கிடைக்கிறதுக்கு அவளும் லக்கியாக இருக்கணும். ஒரு அன்போட தன் குழந்தையாக பாதித்து அவன் வேணும்னு நினைக்கும்போது அந்த லைஃப் கிடைச்சா அவளுக்கு நல்லா இருக்கும்ல, அவளோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தப்பு இப்போ எழில் மேலே தான் நம்ம எடுத்துக்கணும். எழில் கமிட்மெண்ட் கொடுத்தா அதிலே நின்றுருக்கணும், வர்ஷினியை மனமேடை வரைக்கும் கூட்டு வந்திருக்கக்கூடாது. இல்லை அதை ஃபேமிலிக்காக அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்துடுறாங்கல்ல. ஏன்னா அவன் இதை பண்ணால் தான் வீடை திருப்பி தர முடியும். வீடு இல்லாமல் அம்மா இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு அம்மா வந்திருக்காங்க. அப்போ அம்மாவுக்கு நம்ம அம்மா எல்லாருமே நம்ம தான் முன்னாடி. ஏன்னா பெரியவன் கல்யாணம் பண்ணி அவனும் அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் கொஞ்சம் இதாக இருக்கிறான். நம்ம இந்த வீட்டை வேறு திருப்பி தரோன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதை பண்ணால் தான் காசு ப்ரொடியூசர் தர்றேன்னு சொல்கிறாருன்னு தானே பாட்டி இவனை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவன் கன்வின்ஸ் ஆகிருக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் லவ் இல்லை, லவ் தானே ஜெயிக்கணும். அப்போ கன்வின்ஸ் ஆகாமல் அவங்கள கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். பரவாயில்ல அமிர்தாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன்,